ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி முதல் நாள் குலதெய்வத்தையும் அம்மனையும் எப்படி வீட்டுக்கு அழைச்சி வழிபடணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஆடி முதல் நாள்னாலே சிறப்பு தான், ஆடினாலே சிறப்பு தான். அதே மாதிரி ஆடி முதல் நாள் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்ல போகிறோம். ஆடி பிறக்கிற முந்தின நாளே நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை அறையை சுத்தப்படுத்தி சுவாமி ஃபோட்டோக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா வச்சுட்டு, ஆடி 1 புதன்கிழமை வருது. அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு நீங்கள் பொருத்தினாலும் சரி தான், இல்லைன்னா பூஜை பண்ணுறதுக்கு 6 to 7 நல்ல நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் காலையிலேயே நம்ம நிலவாசலை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி நிலவாசலில் ஒன்று மாவிலை தோரணம் கட்டுங்க, இல்லைன்னா ஒரு பிடி வேப்பிலை கொத்தை எடுத்து சைடில் கெட்டி விடுங்க. அதுவும் ரொம்ப நல்லது. ஆடி மாதம் வேப்பிலைனாலே சிறப்பு தான். வேப்பிலை தோரணம் மாதிரி கூட கட்டலாம். இப்போ நம்ம எப்படி குலதெய்வத்தையும் அம்மனையும் அழைக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. அந்த செம்பு நிறையா நல்ல தண்ணி, எச்சில் படாத தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு சிட்டிகை குங்குமம் சேர்த்துக்கணும். ஆடி மாதம்னாலே மஞ்சள் குங்குமம் வேப்பிலைக்கு தான் அதிக இதுவே பவரே. அப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை அதில் பொடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து வேப்பிலை எடுத்து அதையும் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா நல்லா வாசனை உள்ள பூ வச்சுருங்க. இப்போ இந்த கலசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம குலதெய்வத்தையும் அம்மனையும் ஆவாகனம் பண்ணுற மாதிரி நம்மளே நினச்சி வேண்டிக்கணும். அம்மன் வந்து அதில் குடியிருப்பாங்க, நம்மளோட குலதெய்வமும். ஒருவேளை உங்கள் குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் சந்தனமும் ஜவ்வாது அப்படி வாசனை உள்ள திரவியங்களையும் வந்து சேர்த்துக்கலாம். இதை வச்சு அன்னைக்கு நம்ம மனசார வேண்டிக்கிட்டோன்னா அந்த அம்மனும் குலதெய்வமும் நம்ம வீட்டில் இருந்து வாசம் பண்ணுவாங்க. இதுதான் ஐதீகம். ரொம்ப எளிமையான முறையில் இந்த வழிபாடை பண்ணும்போது, ஆடி முதல் நாள் பண்ணும்போது நம்மனும் குலதெய்வமும் நம்ம கூடயே இருந்து ஆசீர்வதிப்பாங்க, செல்வம் சேரும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.